வணக்கம் நேயர்களே. குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 இதை பற்றி நம்ம ஜோதிட கலாநிதி திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்களிடம் சிறிய கலந்துரையாடல். வணக்கம் சார். வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு? கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டில் இந்த குரு பயிற்சியானது இதுக்கு முன்னாடி நடந்த சனி பயிற்சியும் ரிலீஃப் தரக்கூடியதாக இருக்கு. பெரிய ப்ராக்ரஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. முதல்ல தீய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் வாழ்க்கையை விட்டு அகலக்கூடிய பீரியடா இருக்கு. கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்களை கொண்ட கும்பராசி பிரமாதமான ஒரு ராசி. ஆனால் சனி பயிற்சி ஆனதுக்கு பிறகு முதல்ல நிம்மதியை அடையக்கூடிய ஒரு ரிலீஃப் இருக்கு. பெரிய பிரச்சனைகள் இனிமேல் வாழ்க்கையில் வராது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 2ஆம் வீடை குரு பார்க்குறாரு. இந்த 10ஆம் வீடு கர்மஸ்தானத்தை உச்ச குரு பார்க்கும்போது ஆஃபீஸில் படாத பாடு தொல்லைப்படுத்தியிருப்பான். மேனேஜர் விட்டு குடஞ்சி எடுத்திருப்பான். இன்னைக்கு மேனேஜர் மாறி போயிடுவான். அந்த இடத்துக்கு ஒரு நல்ல மேனேஜர் வர மாதிரியான அமைப்பு இல்லை, இவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க ப்ரமோஷனோட. அந்த மாதிரி அமைப்பு. இந்த 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்கள், எஸ்பெஷலி கெமிக்கல் ஃபேக்டரி ஓனர்ஸ், அரசாங்கத்தில் பெரிய பதவிகளில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடியவங்க, தவிர கும்பராசியில் இருக்கக்கூடிய டிராவல் ஏஜென்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ஒரு பொற்கால ஆண்டு. ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய கும்பராசினியர்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் வந்து காத்துட்டு இருக்கு. இந்த ஏழரசனி தாக்குதலில் இது ஒரு கோல்டன் பீரியட், நடுவில் ஒரு சொருகி கொடுத்த மாதிரி. தவிர கும்பராசியின் 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு திருப்திகரமான வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. டெஃபினட்டாக நல்ல உறக்கம், நல்ல நிம்மதி, நல்ல ஆரோக்கியம், அதே மாதிரி ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடுவாங்க. நிறைய சாமி கோவில், இந்த ஆன்மீகம் தேடுதல் அதிகப்படும் இந்த நேரத்தில். நான் வந்து சாமியாரா போகிறேன், நான் கோவில்கள் தரிசனம் பார்க்குறேன், 8 கோவில் போகிறேன், 10 கோவில், இதெல்லாம் கும்பராசி இப்போ பண்ணுவோம். உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் உச்சகுரு பார்ப்பதனால ஹப்பா, சனி வந்து உங்களுக்கு இப்போ பாத சனியாக இருக்காரு. ஆனாலுமே உங்களுக்கு அந்த தாக்கத்தெல்லாம் முழுமையாக ஏழரை சனி போன மாதிரி கடைசி பீரியடில், ஏன்னா அடி தாங்க முடியாமல் இந்த இடத்துல வந்து குரு உங்களை காப்பாற்றுறது. ஒரு ராசிநாதன் கூட உங்களை அடித்தார் கடமை ரீதியாக, குரு பகவான் உங்களை காப்பாற்றுறது. அதனால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியானது கும்பராசினியர்களுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸில், பல விதங்களில், அது வேலை மாற்றங்கள்லேருந்து, குடும்பத்துலேருந்து, ஒரு ஒரு ஹெல்த், ஓன் ஹெல்த்துலேருந்து, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, இதை நான் பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஓவராலாக சூப்பராக இருக்குது கும்பத்துக்கு. ஆமாம், குரு பயிற்சி வந்து இந்த ஏழரசனி காலகட்டங்களில் ஒரு தவிச்சிட்டு இருந்த வாய்க்கு வந்து தண்ணி தானே கேட்பாங்க. நம்மளால பாயாசமே கொடுத்த மாதிரி. நம்ம விஜய் சார் சொன்ன பாயாசம் இல்லை, அது வேற, அது வேற பாயாசம், இது வேற பாயாசம். விவேக் சார் சொன்ன பாயாசம், விவேக் சார் சொன்ன பாயாசம் அது இல்லை, அது இல்லை. சரிங்க சார். இப்போ மாணவர்களுக்கு அவங்க படிப்பு சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும்? கும்பராசி மாணவர்களுக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். எஸ்பெஷலி மெடிக்கல் படிக்கக்கூடிய கும்பராசினர்களுக்கு நினைச்ச காலேஜில் நீட் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய யோகம். தவிர கும்பராசினியர்கள் அப்ராடு போய் படிக்கணும் பல மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வந்து பிஜி வந்து வெளில பண்ணணும், அதுக்கு ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடச்சி சொந்த தெரிஞ்ச யூனிவர்சிட்டியில், பழக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில், இல்லை வந்து எது இந்த யூனிவர்சிட்டியில் தான் எனக்கு வேணும்னா அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய யோகங்கள், செட்டில் ஆகக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கும். அதனால் கும்பராசி மாணவ மாணவியர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது வெரி ஹைலி ஹெல்ப்ஃபுல்லான ஒரு குரு பயிற்சி. சூப்பர் சார். நம்ம கும்பராசிக்கு ரொம்ப ஓஹோன்னு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ராசியிலே என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்ற மாதிரி மீனம், அவங்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு? எங்க வீட்டிலே 2 மீனம் இருக்கு சார்.